Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பழத்தோட கொஞ்சமா மாவு சேர்த்து குயிக்கா டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதுல 3 வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நாம இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கிறோம். நீங்க இதுக்கு பதிலா சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலோ இல்லனா பிரவுன் சுகர் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 ஏலக்காவோட அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து லைட்டா கிரஷ் பண்ணி அதை சேர்த்திருக்கோம். இப்போ அதை நல்லா ஃபைனா அரைச்சி, அதாவது தண்ணி சேர்க்காம அரைச்சி இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடலாம். மிக்சிங் பவுல்ல மாத்தினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கலந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு திக்கா வந்துரும். இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நாம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனா கலக்கிறது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குழி பணியார பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டரை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையா விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட இந்த மாதிரி குழி பணியார பேன் இல்லைன்னா இங்கே நார்மல் கடாயிலேயே எண்ணெய் விட்டு, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு முங்குறது மாதிரி எண்ணெய் விட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சதும் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதாவது கீழே நல்லா வெந்துடுச்சுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இதே மாதிரி கீழேயும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். குயிக்காக டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் நாம் சேர்த்துருக்க அந்த பனானா, அப்புறமா தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் வீட்லேயும் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை இன்றைக்கி ஈவினிங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.